நம்ம கடலில் போய் பார்த்தோம்னா அலைகள் ரெண்டுமே வந்துகிட்டு இருக்கும். முன்னாடி ஒரு அலை வந்துட்டுருக்கும், பின்னாடி ஒரு அலை வந்துட்டுருக்கும். ரெண்டு அலையும் ரொம்ப வேகமாக வரும், திரும்ப அப்படியே அமைதியாகி திரும்ப போயிடும். அப்போ பாருங்கள், ஒரு அலைக்கு ஒரு அலை வந்து போட்டியோட தான் வருது. நீ முதல்ல போறியா, நான் முதல்ல போறியான்னு. முன்னாடி வர அலை எப்போவும் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி வர அலை பார்த்திங்கன்னா பின்னாடி தான் இருக்கும். அதுவும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வரும். எப்போவுமே அது பின்னாடியே தான் போயிட்டுருக்கும். ஆனால் சட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வர அலையை விட அந்த பின்னாடி அலை ரொம்ப பெருசாக வருங்க. ரொம்ப பெருசாக வந்து அப்படியே அந்த கரையை ஃபுல்லாக தொட்டுட்டு அப்படி போவோங்க. அப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளும் முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது பார்த்திங்களா? அது ரொம்ப சிறப்பானது. ஆனாலும் நம்ம முன்னுக்கு வர முடியல. ரொம்ப வேதனையில் இருக்கும். என்றைக்காவது முன்னுக்கு வந்துடுவோமா, நாளைக்காவது முன்னுக்கு வந்துடுவோமா, இந்த ஒரு வருஷம் போயிடுச்சு, இந்த இத்தனை வருஷம் போயிடுச்சு, இந்த இத்தனை காலம் முடிஞ்சு போச்சு, இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிட்ருக்கோம். ஆனால் நமக்குள்ளே இருக்க நம்ம தூங்கலாம். அதுதான் நான் சொல்லியிருக்கேனே, இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேனே, நம்ம தூங்கலாம். நம்மளுடைய சிந்தனை வந்து தூங்காதுங்க. நம்மளை தூங்கவே கூடாது. அது வந்து நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். நம்மளை சிந்தனை தான் நம்ம உயர்த்தும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது ரொம்ப 100க்கு 100 உண்மைங்க. நம்ம இன்றைக்கி நினச்சிட்ருக்கோம் முன்னுக்கு வர முடியலன்னு. ஆனால் முன்னுக்கு வரணுன்ற நமக்குள்ளே ஒரு உள் நோக்கம் இருக்குது பார்த்திங்களா? அந்த நோக்கம் வந்து ஒரு நாள் அந்த பின்னாடி இருக்க அலை மாதிரி பெருசாக வந்துடுங்க. யாரை விட எல்லாரையும் விட நம்ம உயர்ந்து நம்ம வந்து காட்டுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும். அந்த வாழ்க்கை மாறுதுன்னா நம்ம எண்ணம் தாங்க. அது நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இன்றைக்கி பாருங்கள், நம்ம இன்றைக்கி ஒரு சாதம் சாப்பிட்றோம். அதே சாதம் நாளைக்கு சாப்பிடக்கூடாது சொல்லி தான் நாளைக்கு வேறு ஒரு சமையல் நம்ம வந்து வீட்டில் செய்கிறதும் உண்டு. ஏன் நம்ம வந்து அம்மாக்கிட்டேயும் ஒரு மனைவிக்கிட்டேயும் நம்ம கேட்குறதும் உண்டு, இதை செய்யணும். சாப்பிட்ற சாப்பாடு நம்ம தாங்க முடிவு பண்ணுறோம் என்ன வேணும்னு. ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம முடிவு பண்ணக்கூடிய சாப்பாடு நமக்கு கிடைக்காது. சில சூழ்நிலையில் கிடைக்கிறத நம்ம சாப்பிட முடியும். அது மாதிரி தாங்க இன்றைக்கி கிடைக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்வோம். நம்மளாலேயும் நினைக்கிற வாழ்க்கை வந்து வாழ முடியும்னு ஒரு டைம் நமக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போமே. அந்த பின்னாடி வர அலை மாதிரி வாழ்க்கை சிறப்பாகுங்க. முருகன் இருக்கார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.